கட்டுவதாக இருந்தால் நோவாவை போன்று கட்டுங்கள். கட்டுவதாக இருந்தால் நோவாவை போன்று கட்டுங்கள். வெட்டுவதாக இருந்தால் சிம்சோனை போன்று வெட்டுங்கள். போராடுவதாக இருந்தால் யாக்கோபை போல போராடுங்கள். ஒருங்கிணைப்பதாக இருந்தால் நெகேமியாவை போன்று ஒருங்கிணையுங்கள். வழி நடத்துவதாக இருந்தால் மோசேவை போன்று வழி நடத்துங்கள். இறைப்பணி ஆற்றுவதாக இருந்தால் யோவானை போன்று இறைப்பணி ஆற்றுங்கள். அன்பு செய்வதாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசுவை போன்று அன்பு செய்யுங்கள். இந்த நல்ல நாளிலே உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப திருப்பெயரிலே அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் தலைப்பாக அல்லது பேராய மாமன்றங்களின் தலைப்பாக நமக்கு தரப்பட்டிருப்பது பேப்டிசம் பர்த் ஃப்ரம் அபோவ் என்று தந்திருக்கிறார். திருமுழுக்கு மேலிருந்து வருதல் அல்லது மேலானது என்கின்ற அந்த பொருளிலே தருகிறார். மேலிருந்து பிறத்தல் என்று தந்திருக்கிறார். அப்படியானால் இந்த தலைப்பே நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், மேலிருந்து பிறத்தல் திருமுழுக்கு என்று சொன்னால் கீழிருந்து ஏதோ ஒன்று பிறந்திருக்க வேண்டும். திருமுழுக்கை மேலிருந்து பிறத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது கீழிருந்து பிறந்தது எது, யார், எவை என்பதை நாம் புரிந்து கொள்வதிலே நமக்கு இந்த நாளின் வழிபாடு அர்த்தம் நிறைந்ததாக இருக்க முடியும். நம் திருச்சபையின் உறுப்பினர் அன்பு சகோதரர் லாசன் அவர்கள் ஒரு 2 நாட்கள் என்னோடு கூட திருமுழுக்கை குறித்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த திருமுழுக்கை நான் எப்படி புரிந்திருக்கிறேன், திருமுழுக்கை எப்படி நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட அந்த செய்தி எனக்கு மிகவும் ஏற்புடையதாகவும், சில நேரங்களில் ஆயர்களுக்கு இல்லாத தெளிவு நம் திருச்சபை இறை மக்களுக்கு கூட கடவுள் தேட தேட தெளிவை தருகிறாரே என்கின்ற புரிதலும் எனக்கு இருக்கத்தான் செய்தது. சில கருத்திலிருந்து நான் அவரோடு இருந்து மாறுபட்டாலும் திருமுழுக்கை குறித்து அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அற்புதமானது. இன்றைக்கு திருச்சபைகள் பிளவுபட்டு கிடப்பதற்கு காரணம் the full gospel, half gospel, quarter gospel, the end time Pentecostal church, Zion church, கடைசி கால சர்ச், எச்சரிப்பின் சர்ச், ஆமேன் சர்ச், அல்பா சர்ச், ஒமேகா சர்ச், கிருபையின் சர்ச், விரலின் சர்ச், குரலின் சர்ச் என்றெல்லாம் இன்றைக்கு திருச்சபைகள் பிளவுபட்டு கிடப்பதற்கு, திருச்சபையை அவரவர்களும் கூறு போட்டு அவரவரும் நினைத்த காரியத்தை எல்லாம் எடுத்து இதுதான் திருமுழுக்கு என்று தவறாய் போதித்துக் கொண்டிருக்கிற இந்த போதனை அவைகளை வைத்துத்தான் இன்றைக்கு திருச்சபைகள் பெரிய அளவிலே பிளவுபட்டு கிடக்கிறது. நான் கடந்த 2 நாட்களாக இதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்த பொழுது பெரிய மனிதர்களெல்லாம் என்ன இதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், லட்சோப லட்ச மக்கள் பின்தொடர்கிறவர்கள் எல்லோருமே இந்த திருமுழுக்கை குறித்து ஒரு சரியான பார்வையை தரவில்லை. கோடிக்கணக்கான மக்கள் யாரையெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் கூட இந்த திருமுழுக்குக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தரவில்லை. ஞான ஸ்நானம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு ஞானம் பெற்ற பிறகுதான் ஸ்தானம் என்று சொல்கிறார்கள். எங்கேயாகிலும் திருமறையிலே குழந்தை திருமுழுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எங்கேயாகிலும் திருமறையிலே
தெளிப்பு ஞான ஸ்நானம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எங்கேயாகிலும் திருமறையிலே முழுக்கு ஞான ஸ்நானம் இருக்கிறதா என்றும் ஒரு சிலர் கேட்கிறார்கள். முதலில் ஞான ஸ்நானம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு தமிழிலே திருமுழுக்கு என்று பொருள். அது ஞானம் என்ற சொல்லை சேர்ந்த காரணத்தினால் அது இறைவருக்கு ஏற்புடையது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரே அந்த ஞானத்தின் ஊற்று. அந்த ஞானத்தின் ஊற்றாயிருக்கிற கடவுள் அவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். எனவே ஜலமும் ஞானமும் கடவுளும் ஒன்று என்கின்ற ஒரு பார்வை திருமறையிலே இருக்கிறது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் 2025 உட்கார்ந்து கொண்டு முழுக்கு ஞான ஸ்நானமா, தெளிப்பு ஞான ஸ்நானமா, குட்டையிலா, தொட்டிலா, அல்லது நதியிலா, ஆற்றங்கரையிலா என்று கேள்வி கேட்பார்கள் என்று தெரிந்திருந்தால் முதல் நூற்றாண்டிலே அதற்கான தெளிவையும் அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு திருமுழுக்கை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து அத்தனை ஒரு வெளிப்பாடு வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த திருமுழுக்கு கடவுளை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஒரு மனிதன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு அவன் புதிய மனிதனாய் மாறினான், மாறுகிறாள் என்கின்ற அந்த அடிப்படையினுடைய தத்துவத்தை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தந்தை, மைந்தர், தூய் ஆவியாரின் திருப்பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று மத்தேயு 28:19 வாக்கியத்திலே அவர் சொன்னார். ஆனால் அதே அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே, பேதுரும் 8ஆம் அத்தியாயத்தில், 6ஆம் அத்தியாயத்திலே 3000 பேருக்கு பேதுரு பிரசங்கித்து திருமுழுக்கு கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு தந்தார். ஆக முதலில் கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கிலேயே தந்தை, மைந்தர், தூய் ஆவியார் இல்லையே. அப்படியானால் பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்னதை எதிர்த்து செய்தாரா? பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அல்லது அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருமுழுக்கு தந்தார்களே, அது தவறா? அப்படியானால் தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அது சரியா? குழந்தை திருமுழுக்கு இருக்கிறதா? கத்தோலிக்க திருச்சபை, சீர்திருத்த திருச்சபை, CSI திருச்சபை, ILC திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, TLC திருச்சபை, ALC திருச்சபை, இவைகளெல்லாம் தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுக்கிறது. இவர்களெல்லாம் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள். பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். உடனே அதற்கு இன்னொரு ஊழியர் சொல்லுகிறார், இன்னும் 5 நிமிஷம் முழுகணும்னா நேரம் அப்பவே பரலோகம் போயிடலாம். முழுகினாதானே அவனுக்கு ஞானஸ்நானம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தொட்டியிலே முழுகிட்டினா நேரம் பரலோகம் போயிடலாமே. அப்படியானால் என் பெற்றோர்கள், உங்கள் பெற்றோர்கள் ஆலயத்திலே கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று தண்ணீரை தெளித்து குருக்களின் வழியாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களே, இது தவறா? இந்த செய்தி தெரியாமலேயே, இந்த புரிதல் இல்லாமலே நம்ம கொண்டு வந்து ஐயர்கிட்ட தலையை கொடுக்கிறோம். ஐயர் எதுக்கு தலையில தண்ணி தெளிக்கிறார்னு தெரியாது, அவரே தண்ணி தெளிக்கிறார். உனக்கு ஞானஸ்நானம் தருகிறேன், தந்தை, மைந்தர், தூய் ஆவியார் திருப்பெயராலே போ வா என்று சொல்லுகிறார். குழந்தை ஞான ஸ்நானம் எங்கேயாகிலும் இருக்கிறதா? திருமறையில் அதற்கு சான்று இருக்கிறதா என்று கேட்கிறவள் இருக்கிறார். தெளிப்பு இருக்கிறதா கேட்கிறவள் இருக்கிறார்கள். முழுக்கு இருக்கிறதா? அவர் ஆற்றிலே இறங்கி கரையேறினார். ஆற்றிலே இன்னைக்கு நீங்களும் நானும் இறங்கி கரையேறினால் இப்படித்தான் எழுத முடியும். ஏன்? அதே ஆற்றிலே இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு அதே தண்ணீரை எடுத்து அவர் தலைமீது வைத்து அவருக்கு திருமுழுக்கு தந்திருக்க முடியாதா? அப்படியானால் பிரியமானவர்களே, திருமுழுக்கு என்பதுதான் என்ன? இந்த திருமுழுக்கை நாம் எப்படி எடுக்கலாம்? முதலில் இத்தனை கேள்விகளை நான் அடுக்கினேன். இந்த கேள்விகளுக்கு ஊடாக நான் பேசிக்கொண்டே போகின்ற பொழுது உங்களுக்கான விடைகள் ஒருவேளை கிடைக்கலாம். ஒருவேளை நான் சொல்கின்ற விடை உங்களுக்கு பொருத்தமானதாக இல்லாமல் போனால் நீங்களும் தொடர்ந்து இதை குறித்து சிந்தித்து
தொடர் தேடலிலே ஈடுபட்டு கடவுள் உங்களுக்கு தருகின்ற வெளிப்பாட்டிலே இந்த திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிறை காப்பாளனுக்கு குடும்பத்தோடு திருமுழுக்கு தந்தாரே, அங்கே குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அந்த இரவு நேரத்திலே சிறை காப்பாளனுக்கு திருமுழுக்கு தந்தாரே, அங்கே ஆற்றிலே கொண்டு போய் இரவு நேரத்திலே தந்தாரா? நதியிலே கொண்டு போய் இரவு நேரத்திலே தந்தாரா? அந்த இரவு நேரத்திலே தருகின்ற பொழுது தண்ணீரை அவள் தலை மீது தெளித்தல்லவா திருமுழுக்கு தந்திருக்க வேண்டும். எருசலேமில் ஆறுகளே இல்லை. எருசலேமுக்கு பக்கத்தில் எரிகோவுக்கு அருகில்தான் யோர்தான் என்னும் ஆறு. அந்த யோர்தான் என்னும் ஆற்றினுடைய கிளை ஆறுக்கு பெயர் தான் யாப்போக்கு. எனவே எருசலேமிலே 3000 பேருக்கு பேதுரு அங்கே திருமுழுக்கு தந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆற்றிலே கொண்டு போய் முழுகி திருமுழுக்கு தந்திருக்க வாய்ப்பில்லை. எருசலேமில் ஆறு இல்லை. எனவே அவர்களுக்கு தெளித்துதான் திருமுழுக்கை தந்திருக்க வேண்டும். திரு என்று எந்த சொல்லை போட்டாலும் அது மதிப்புக்குரியது, கணத்திற்குரியது, இறைவருக்குரியது, கடவுளுக்குரியது, ஆண்டவருக்குரியது, இரட்சகருக்குரியது, கடவுளுடைய திருத்திட்டத்திற்குரியது என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது திருப்பீடம், இது திருப்பீடத்தினுடைய திருமேஜை, இது திருமறை, இது திருச்சபை. நாம் பெறுவது திருமுழுக்கு. கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பது திருமுழுக்கினுடைய மறுரூபத்தினுடைய மனமாற்றத்தினுடைய மன திரும்புதலினுடைய அடையாளத்தின் வெளிப்பாடு. நம்பிக்கை என்பது உள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாட்டின் செயல்பாடுதான் இந்த வெளிப்படையான திருமுழுக்கு என்னும் அடையாளம். கானானிய பெண்மணி அவள் வைத்திருந்த அந்த அன்பு தாய் வைத்திருந்த விசுவாசம் அவர் பெண்ணை நலம் பெற செய்தது என்று சொன்னால், என் பெற்றோரும் உன் பெற்றோரும் இந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து கோவிலில் கொண்டு வந்து கொடுத்தால் அந்த திருமுழுக்கு அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாட்டின் கனியாகிய மறுரூபத்தின், மறுவாழ்வின், மறு ஒப்படைப்பின், மீண்டும் பிறத்தலின் அடையாளத்தை முழுமை செய்யுமா, செய்யாதா? நூற்றுவர் தலைவனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டான். அவர் ஓடி வந்து இயேசுவை பார்த்து, ஐயா, என் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானே, என் மகனுக்கு நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு அற்புதத்தை செய்தார். நூற்றுவருடைய தலைவனுடைய விசுவாசத்தின், நம்பிக்கையின், பக்தியின், வாழ்வின் தொடர் முயற்சியினுடைய வெளிப்பாட்டு நிமித்தமாக அவருடைய மகன் அந்த நேரத்திலே நலம் பெற்றார் என்று சொன்னார். என் தாயும் என் தகப்பனும், உங்கள் தாயும் உங்கள் தகப்பனும் விசுவாசத்தோடு தன் பிள்ளையை கொண்டு வந்து இந்த திருச்சபையிலே அந்த திருமுழுக்கிலே நிறுத்துகின்ற பொழுது, அந்த திருமுழுக்கிலே ஆற்றுகின்ற பொழுது, அந்த திருமுழுக்கிலே ஒப்படைக்கின்ற பொழுது அந்த விசுவாசம் அந்த பிள்ளையை ரட்சிக்காதா? அந்த பக்தி அந்த பிள்ளையை எதிர்கால வாழ்விற்கு வழி நடத்தாதா? ஏதோ அந்த நாளிலே மட்டும் குரு ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லுகிறாரா? இந்த பிள்ளை திருச்சபையிலும் அந்யோன்யத்திலும் வழிபாட்டிலும் கடவுளுக்கேற்ற வழியிலும் நடந்து இந்த பிள்ளை திடப்படுத்தல் பெறவும், கடவுளுடைய தூய சாக்கிரமத்திலே இணைந்து தூய வாழ்வு வாழவும், இதை வளர்த்தெடுக்கவும் ஒப்பு கொடுக்கவும் தகுதிப்படுத்தவும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீர்களா என்று குரு அவர்களை கேட்கின்ற பொழுது ஆம் எடுப்போம் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் திருமறையில் குழந்தை திருமுழுக்கு இல்லை, ஆனால் ஏன் வருகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். கிபி 325ஆம் ஆண்டு விலங்குகளில் இருந்து ஒரு வியாதி வந்தது. விலங்குகளிலிருந்து எப்படி கால் கோமாரி, வாய் கோமாரி என்று ஒரு கோமாரி நோய் ஒன்று வருகிறதே, அந்த நோய் எளிதாக குழந்தையை பாதித்தது. அந்த 325ஆம் ஆண்டிலே நடந்த இந்த கொடூரமான கொடுமையின் பேண்டமிக் பீரியட் என்று அக்காலத்தை சொல்லுகிறார்கள்.
அந்த நாட்களிலே இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு யார் பெற்றோர், யார் தெய்வம், யார் நம்பிக்கை, எது விசுவாசம், எது பக்தி என்று தெரிந்து கொள்ளாமலே செத்து போனார்கள். அந்த பெற்றோர்கள் என்ன நினைத்தார்கள்? ஐயோ, நான் அறிந்த தெய்வம் என்னை காப்பாற்றுகிறது, என்னை தெரிந்த தெய்வம் என்னை இப்படியெல்லாம் உயிரோடு வைத்திருக்கிறது. ஆனால் இந்த பிஞ்சு பிள்ளை நோய்வாய்ப்பட்டு செத்து போகிறதே, இந்த பிள்ளை இப்படி செத்து போனால் கிறிஸ்துவின் நாமத்தையே தெரியாமலே, கிறிஸ்துவின் பெயரையே அறியாமலே, கிறிஸ்துவின் வாழ்வையே இது உணர்ந்து கொள்ளாமலே இது போய்விடுமே என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் திருச்சபை தலைவர்களை தேடி, என் பிள்ளை இறந்து போனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் பெயரை சொல்லி உச்சரிக்கப்பட்டு இது கிறிஸ்துவுக்கென்று திருமுழுக்கு காட்டி இந்த பிள்ளை அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அதன் பிறகு இந்த பிள்ளை இறந்து போனாலும் அது இறைவனுடைய பிள்ளையாக, இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாக மாறி போகட்டும் என்று சொல்லித்தான் 325க்கு பிறகு குழந்தை திருமுழுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ஆக திருமுறையிலே நீங்கள் எடுத்து ஆழ ஊன்ற கற்று தேர்ந்து படித்து பார்த்தால் நேரடியாக குழந்தை திருமுழுக்கை தந்தார்கள் என்கின்ற விளக்கம் இல்லை என்று சொன்னாலும், ஒருவர் குடும்பமாக திருமுழுக்கு எடுத்தார் என்பதிலே குடும்பத்திலே கணவன் உண்டு, மனைவி உண்டு, வாலிப பிள்ளை உண்டு, அங்கே சிறு பிள்ளைகள் உண்டு, அங்கே குடும்பத்திலே வயோதிபர்கள் உண்டு, பெற்றெடுத்த பிள்ளை பாலகர்கள் உண்டு, எல்லோரும் இணைந்ததுதான் குடும்பம். அந்த குடும்பத்தில் கடவுளுடைய அருளும் ஆற்றலும் இருக்கிறது என்று சொல்லி திருமுழுக்கை தந்தார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சங்கீதத்தை 29 படிச்சா அத்தனை ஆழம். ஆனால் அவைகள் அங்கே ஆண்டவர் என்கின்ற சொல் 7 முறை வருகிறது. சங்கீதம் 29 3 4 5 7 8 9 ஆண்டவர் 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 என்று 7 முறை அந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படி கொடுக்கிறார்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பெயரில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கொடுக்கிற மத்திய 28:19 எடுத்து படிங்க பார்க்கலாம். மத்திய 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் இனங்களையும் சீடராக்குங்கள். the first point, ஞான ஸ்நானம் இல்லை, திருமுழுக்கு இல்லை. முதலில் நீங்களும் நானும் கடவுளுக்கு சீடராக வேண்டும். நீங்களும் நானும் கடவுளுக்கு சீடராகாமல் நீ எந்த முழுக்கு எடுத்தாலும் அந்த முழுக்கு வெறும் முழுக்குத்தான், அது திருமுழுக்கு ஆகாது. முதலில் நீங்களும் நானும் சீடர்களாக மாறினோமா? நான் சீடராக மாறிவிட்டேன் என்று சொன்னால் நீ தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன, முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன, ஆற்றிலே எடுத்தால் என்ன, கிணற்றிலே எடுத்தால் என்ன, கடலிலே எடுத்தால் என்ன, தொட்டியிலே எடுத்தால் என்ன, வேறு எந்த இடத்தில் எடுத்தால் என்ன, நீ திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீ கடவுளுடைய சீடனாக மாற வேண்டும். இந்த முதல் பாயிண்ட் விட்டுறது. சீடனாக மாற வேண்டும் என்கின்ற அதை விட்டுவிட்டு திருமுழுக்கை பற்றி மட்டுமே நீங்களும் நானும் யோசித்துக் கொண்டிருப்பது. அன்பானவர்களே, நான் கடவுளுக்கு சீடனாகிவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு எத்தகைய சந்தேகம்? நான் கடவுளோடு இணைகிறேன், வாழ்கிறேன், எனக்குள் மரிக்கிறேன், அவருக்குள் உயிர்க்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் எந்த ஞான ஸ்நானம் எடுத்தால் என்ன என்கின்ற ஒரு தெளிவுதான் உங்களுக்கும் எனக்கும் வரும். எனக்கு மிகுந்த வருத்தம், மிகப்பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நானும் தெளிப்பு ஞான ஸ்நானம் சபையில் எடுத்தேன், ஆனால் அதன் பிறகு எனக்கு புத்தி வந்த பிறகு 20 ஆண்டுகள் வந்த பிறகு, 30 ஆண்டுகள் வந்த பிறகு, 40 ஆண்டுகள் வந்த பிறகு நான் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்தேன், நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயா ஞான ஸ்நானமே எடுக்க வேண்டாம், கள்ளன் எடுத்தானா, கள்ளன் அன்னைக்கே பரதீசில் இருப்பா என்று சொன்னாரே,
நான் கல்வனுக்கு பின்னால் நின்று நான் பரதீசுக்கு போக விரும்புகிறேன் என்று ஒரு சிலர் கல்லனுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமுழுக்கினுடைய தாற்பயம் என்ன? முதலில் நீங்களும் நானும் கடவுளுக்கு சீடனாக, கிறிஸ்துவுக்கு சீடனாக மாற வேண்டும். சீடனாக மாறுவது என்பது சீடர்களாக உருவாகுவது என்பதும் சீடர்களை உருவாக்குவது என்பதும் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். உன்னையும் என்னையும் இழக்க கொடுப்பது, இறக்க கொடுப்பது, அடையாளத்தை அழிப்பது, இல்லாமல் ஆக்குவது, நம்மை ஒன்றுமே இல்லை என்று கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பது. அந்த சீடத்துவம் தான் முதலில் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். அந்த சீடத்துவத்தினுடைய உயர் மதிப்பினுடைய அடுத்த வெளிப்பாடு தான் திருமுழுக்கு. ஏன் அந்த திருமுழுக்கு தெரியுமா? உன்னுடைய மனதிலே நீ கடவுளை அணிந்து கொண்டால், கடவுளை அறிந்து கொண்டால், கடவுளை ஏற்றுக்கொண்டால், கடவுளுக்குரிய நான் கிறிஸ்தவள் என்கின்ற அந்த நிலையை உனக்குள் கடவுள் ஊற்றிவிட்டார். அதன் பிறகு இந்த உலகத்தில் யார் என்னை எதிர்ப்பார், யார் என்னை அழிப்பார், யார் என்னை கொல்லுவார், யார் என்னை கொலை செய்வார் என்பதற்கு நான் பயப்பட மாட்டேன். அப்படி பயப்படாமல் அவரை அறிக்கை செய்வதற்கு அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. இது நடக்குதா? இது நமக்கு இருக்குதா? நாம பள்ளியில கல்லூரியில சீட்டு கிடைக்கணும்னு சொன்னா மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் வேணும். கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் வேண்டும். ஏதாவது நல்லது கெட்டது கல்லறையில் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் வேண்டும். அதற்கு திருமுழுக்கு. உண்மையான மனமாற்றம். அண்மையில் பிரதர் ஸ்டான்லி அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த திருமுழுக்கை குறித்து உணர்த்தி பேசின அந்த அருளுரையை கேட்டு நான் திருமுழுக்கு எடுத்தவன். இன்றைக்கு நான் அயல் நாட்டில் இருக்கிறேன். என் திருமுழுக்கு மனமாற்றத்திற்கான திருமுழுக்கு, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கான திருமுழுக்கு. நான் என்னை கடவுளுக்கென்று தத்தமாய் தந்தேன். நான் வேறு ஒரு சமய நம்பிக்கையில் பிறந்தேன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன் என்று சொல்லி அவர் அருளுரையிலே சாட்சி சொன்னதை நானும் கேட்டேன். அன்பிற்கினியவர்களே, திருமுழுக்கு ஆயர் மட்டும் கொடுப்பதா அல்லது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாமா? இப்படியும் ஒரு கேள்வி. பேதுரு ஆயராக அபிஷேகம் எடுப்பதற்கு முன்பதாக திருமுழுக்கு தந்தார். அவருடைய முதல் அருளுரைக்கு பின்னே பிலிப்பு அங்கே திருமுழுக்கு தந்தாரே, அவர் யார்? அந்நிய நாட்டு அமைச்சருக்கு திருமுழுக்கை தந்த பொழுது அவர் யார்? அவர் பந்தி விசாரிப்புக்காரனுக்காக நியமிக்கப்பட்டவர். அவர் திருமுழுக்கு தருகிறார். எனவே திருமுழுக்கு என்பது மரபுகளிலே, வழிபாட்டின் சூழ்நிலைகளிலே பல்வேறு நிலைமைகள் தரப்பட்டாலும் தண்ணீரிலா, அக்கினியிலா, அபிஷேகத்திலா, ஆவியிலா, எதினாலே திருமுழுக்கு பெற வேண்டும் என்று கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த திருமுழுக்கு என்பது மனமாற்றத்திலிருந்து பழைய வாழ்க்கையிலே நீரிலே முழுகுவதற்கு முன்பதாக நாம் கழுவப்படாமல் என்று சொல்லக்கூடிய கிரேக்க சொல் இருக்கு. கழுவுதல், சுத்திகரித்தல், தெளித்தல், துடைத்தல், நீக்குதல், அசுத்தத்தை அகற்றுதல் என்றெல்லாம் பொருள். இவைகளை சொல்லி எதற்காக இந்த திருமுழுக்கு என்கின்ற இந்த சொல் இவைகளிலிருந்து வேர் சொல்லிலிருந்து வருகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் பாவ பழைய வாழ்வை விட்டு விலகி ஒரு புதிய வாழ்வை, புதிய மனித தன்மையை, புதிய பக்தியை, புதிய அடையாளத்தை நம்மிலே சுமந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்மிலே நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், சுமந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடையாளமாகத்தான் இங்கே வந்து திருமுழுக்கு எடுக்க வேண்டும். ஆனால் இந்த குழந்தைக்கு நாம் தர வேண்டும் என்பது, எந்த ஒரு தாய் நல்ல கிறிஸ்துவ பக்தியிலே தன் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளையை பெற்றுவிட்டு பொறுப்பில்லாமல் வாழுகின்ற வாழ்க்கைக்கல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற எவனவன் பாக்கியவான் என்று சொல்வதை போன்று, நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்பதை போன்று நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வைக்க நான் முயற்சிப்பேன், உழைப்பேன், அதற்கேற்ற வழியிலே நடப்பேன் என்று சொல்லி
வாக்கு கொடுப்பதுதான் இந்த திருமுழுக்கிலே இந்த இடத்திலே வந்து நின்றது. எனவே பிரியமானவர்களே, சங்கீதம் 29 அதிலே வரக்கூடிய வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், 522 முறை திருமுறையிலே குரல் 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 என்று வருகிறது. வாய்ஸ் 522 முறை வாய்ஸ் என்று வருகிறது. அன்பானவர்களே, கடவுளுடைய சத்தம் உங்களையும் என்னையும் கூவி அழைக்கிறது. அது கேதுரு மரங்களை முறிக்கிறது, தேவதாரு மரங்களை முறிக்கிறது. சங்கீதம் 29 முன்பதாக 8ஆம் சங்கீதத்திலே படைப்பினுடைய சூரியன் சந்திரன் விண்மீன் கடவுளை போற்றுகிறது. 19ஆம் சங்கீதத்திலே இந்த படைப்புடைய அனைத்து மரம் செடி கொடிகள் போற்றுகிறது. இங்கே 29ஆம் சங்கீதத்திலே மனிதர்களே நீங்களும் கடவுளை போற்ற வேண்டும். ஏன்? அவர் கூக்குரல் இடுகிறார், அவர் உன்னை அழைக்கிறார், உன்னை கூப்பிடுகிறார். வருவாயா, உன்னை தருவாயா? ஒப்புக்கல்ல, ஒப்பு கொடுக்க உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய சீடராய் மாற, அவருடைய பக்தியாளராய் மாற, அவரை நீங்களும் நானும் பார்த்து அவருக்காக இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ. தண்ணீரிலே மூழ்குவது என்பது, தண்ணீரிலே மூழ்கினால் என்ன, அக்கினியிலே மூழ்கினால் என்ன, நெருப்பிலே மூழ்கினால் என்ன? உனக்குள் மாற்றம் வந்திருக்கிறதா? குறை சொல்லுகின்ற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குத்தி காட்டுகின்ற ஆவி, கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஆவி, கடவுளுக்கு பயப்படாத ஆவி, இவைகளிலிருந்து நமக்கு மாற்றம் வந்திருக்கிறதா? அந்த மாற்றம் வருவதற்காகத்தான் அவர் சீடராக மாறினார். நீங்களும் நானும் இந்த திருமுழுக்கை பெற முடியும். அது மட்டுமல்ல, 683 முறை தண்ணீர் 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 என்று திருமறையில் வருகிறது. 683 முறை. அன்பானவர்களே, ஏன் இந்த தண்ணீர்? இந்த தண்ணீர் நம் பாவத்தை கழுவுவதற்கு அடையாளமாக. ஏன் பாவத்தை கழுவுகிறது? ஆதியிலே கடவுள் இருந்தார், அந்த கடவுள் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் ஜலத்தோடு இறைவன் இருக்கிறார். அந்த ஜலமாய் நீராய், அந்த தூய நீராய், இறைவனின் நீரால் நாம் கழுவப்படுகின்ற போது பாவ வாழ்க்கை கழுவப்படுகிறது, நம்முடைய பாவம் அகன்று போகிறது என்கின்ற உண்மையான மனமாற்றம். இங்கே நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய் பழைய குருடி கதவை திரடி என்று வாழுகின்ற வாழ்க்கையில் அல்ல மாற்றம், அது ஏமாற்றம். இப்பொழுது கடவுள் 11 பேருடைய குரலை கேட்டிருக்கிறார். திருமறையில் கடவுள் 11 பேருடைய குரலை கேட்டிருக்கிறார். அதுல முதல் யார் குரலை கேட்டிருக்கிறார் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாம் குரலை கடவுள் கேட்டாரா? ஆபேல் குரலை கடவுள் கேட்டாரா? ஆகாரின் குரலை கடவுள் கேட்கவில்லை, இஸ்மவேலின் குரலைத்தான் கடவுள் கேட்டார். குழந்தை அழுகிறது, குழந்தையின் குரல் நான் கேட்கிறேன். என் அன்பு நிறை மக்களே, ஆகாரின் குரலையும் அல்ல, ஆபேலின் குரலையும் அல்ல, ஆதாமின் குரலையும் அல்ல, ஒரு குழந்தையின் குரலைத்தான் கடவுள் கேட்டார். நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்பதாக வருகின்ற பொழுது 20 வயதோ 30 வயதோ 60 வயதோ 80 வயதோ ஒரு குழந்தையை போன்றுதான் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக வருகிறோம். ஒரு குழந்தையாகத்தான் நம்மையே நாம் அவருடைய கடவுளுடைய கரத்திலே, ஐயா இதுவரை நான் எனக்காக வாழ்ந்தேன், மனித போக்கிலே வாழ்ந்தேன், மனித எண்ணத்தில் வாழ்ந்தேன், மனித பிரயாசங்களில் இருந்தேன், ஆனால் இப்பொழுது என்னை நான் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். நிக்கோதேம் ஒரு பரிசேயர், அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், இது சாத்தியம் தானா? இது நடக்குமா? இது கூடுமா என்று கேட்கிறார். யார் இந்த பரிசேயர்? அவர் இரவு நேரத்தில் வந்ததினால் பலரும் பலவிதமான கேள்விகளை அடுக்கி கொண்டு போகிறார். ஏன் அவர் இரவு நேரத்தில் வந்தார்? அவர் மற்றவர்களுக்கு பயந்தாரா? அவருக்கு உயிரின் மீது ஆசை இருந்ததா?
அவருக்கு தான் வைத்துக் கொண்டிருந்த பரிசேய பதவியின் மீது 6000 பரிசேயர்கள் இருந்தார்கள். இந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பொழுது அன்றைக்கு எருசலேமிலே 6000 பரிசேயர்கள் இருந்தார்கள். 6000 பரிசேயர்களில் இவரும் ஒருவர். வேறு எந்த பரிசேயனும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவதற்கு தயங்கினார். அப்படி தயங்கி வந்த நேரத்தில் இயேசுவை பார்த்து அவருக்கு ஒரு தேடல் இருந்தது. ஆண்டவரே, ஏன் அவரிடத்தில் வந்தார் தெரியுமா? அதற்கு முன்னால் கோவிலிலே திருச்சபையிலே அல்லது அன்றைக்கு இருந்த ஆலயத்திலே சென்று அங்கே நடந்த வியாபாரத்தை, அநீதிகளை இயேசு கிறிஸ்து தட்டி கேட்டி அவைகளை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பின காரணத்தினால் பரிசேயருக்குள் இருந்து கொண்டிருந்த இந்த நிக்கோதேமுக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தூய ஆவியின் வெளிப்பாடு இருக்கிறது என்று அறிந்து அவர் இயேசுவினிடத்தில் வந்தார். அப்படி அவர் வந்த பொழுது அவர் மனதிலே எத்தனையோ கேள்விகள் இருட்டை போன்றிருந்தது. இரவு நேரத்தில் வந்தார். அந்த இரவு நேரத்தில் வெளிச்சத்தை தேடி வந்தார். இரவில் தான் வெளிச்சம் எங்கே இருக்கிறது என்று தெரியும். பரிசேயர்கள் அன்றைய காலத்திலே, திருச்சபை தலைவர்கள் அன்றைய காலத்திலே இருட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு மனிதர் வெளிச்சத்தை தேடி வந்தார். அப்படி வெளிச்சத்தை தேடி வந்த மனிதர் இயேசுவை பார்த்து கேட்டார். கேட்டவுடனே அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் சொன்னார், தண்ணீராலும் ஆவியினாலும் ஒரு மனிதன் பிறவாவிட்டால், தண்ணீர் என்பது தாயின் பன்னீர் குடத்திலிருந்து பிறப்பது, ஆவி என்பது தூய ஆவியை பெற்று மனதில் மாற்றம் பெற்று பிறப்பது. மனதில் மாற்றம் பெற்று பிறக்கின்ற அந்த பிறப்பு ஒரு மனிதனுக்கு தேவை. அப்படி மனதில் மாற்றம் பெற்று பிறக்கிற பிறப்பிலே நீ அப்பொழுதே சீடனாகிறாய். அப்படி நீ சீடனாக மாறிவிட்டால் சீடத்துவ வாழ்விலே என்னை நான் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நீ வரலாம். 11 பேரின் குரல்களை கடவுள் கேட்டார் என்று சொன்னேன். முதலில் இஸ்மவேலின் குரலை கடவுள் கேட்டார். ஈசாக்கின் குரல், மோசேவின் குரலை கேட்டார். யாக்கோபின் குரலை கேட்டார். இப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருடைய குரலையும், கடவுள் எல்லாருடைய குரலையும் கேட்டு பதில் தந்தார். நீ குழந்தையாக இருக்கிறாயா, வாலிபனாக இருக்கிறாயா, வயோதிபத்தில் இருக்கிறாயா, எந்த நிலையிலிருந்து நீ கடவுளை கூப்பிட்டாலும் உன் குரலையும் என் குரலையும் கேட்பார். நீங்களும் நானும் அவருக்கு சீடராய் மாற கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எனவே ஞானஸ்தானத்தை குறித்து அதிகம் 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 கவலைப்பட்டு இன்றைக்கு படிக்க கேட்ட ரோமரின் பகுதியிலே எத்துணை ஆழம், தொடக்க நூல் பகுதியிலே எத்தனை ஆழம். தண்ணீரிலே மூழ்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அங்கே தண்ணீரிலே மூழ்குவதல்ல. அன்றைக்கு கப்பல் என்பது நோவா கட்டி எழுப்பிய கப்பல் இன்றைக்கு திருச்சபையினுடைய அடையாளம். இந்த திருச்சபையுடைய இந்த வாழ்க்கைக்குள், கப்பலுக்குள் நீ வந்துவிட்டால் காக்கப்படுவாய். தண்ணீரில் மூழ்குவதுதான் உனக்கு முக்கியம் என்று சொன்னால், மீதம் இருக்கிற அந்த 8 பேரை தவிர்த்து மொத்த பேரும் தண்ணீரிலே மூழ்கினார்களே, ஒருவரும் உயிரோடு இல்லையே. எனவே தண்ணீரிலே மூழ்கினால் அது ஞான ஸ்நானம் என்று நினைத்தால் அது தவறு. தண்ணீரா, மணலா, மண்ணா, இலையா, செடியா, தழையா, கொடியா என்பதல்ல. ஜான் டி பிரிட்டோ, ராபர்ட் டி நொபிலி இவர்களெல்லாம் திருமுழுக்கை கடற்கரை ஓரங்களிலே தந்தார்களே, அல்லது நதிக்கரை ஓரங்களிலே தந்தார்களே, வறட்சி நிறைந்த நேரங்களிலே தந்தார்களே. அந்த திருமுழுக்கு எல்லாம் ஆற்றிலே தண்ணீர் இல்லாத நேரத்தில் ஆற்று மணலை கையில் எடுத்து எல்லோருக்கும் அப்படியே தெளித்து திருமுழுக்கை தந்தார்கள். இப்படியும் திருச்சபை வரலாற்றிலே திருமுழுக்கை தந்திருக்கிறார்கள் நற்செய்தி பணியாளர்கள், கடவுளுடைய இறை ஊழியர்கள் என்பதை. எனவே திருமுழுக்கு என்பது எப்படி எதினால் பெறுகிறோம் என்பதல்ல, சீடராய் மாறி தந்தை, மைந்தர், தூய ஆவியால் இந்த மூன்றையும் ஒன்றாய் இணைக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்களும் நானும் பெற்றால் அதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு. நோவாவை வைத்து காக்கப்படுகின்ற வாழ்வினுடைய அடையாளத்தை திருச்சபைக்குள்ளாக வந்து வாழுகிற அந்த வாழ்வு திருமுழுக்கின் அடையாளமாக, காக்கப்படுதலின் அடையாளமாக, ரட்சிப்பின் அடையாளமாக,
உலகம் அழிந்து போனாலும் இன்னொரு வாழ்வு உனக்கு இருக்கிறது. அது புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம், புதிய உனக்கான தேடலினுடைய கேள்விக்கான பதில் என்பதை ஏற்கனவே படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே கடவுள் நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார். எனவே குழந்தை ஞான ஸ்நானமா இல்லையா, குடும்பத்தோடு ஞான ஸ்நானமா இல்லையா, தெளிப்பா குளிப்பா, ஆறா குட்டையா குளமா கடலா, அல்லது சிறு வயதிலா பெரு வயதிலா எந்த வயதில் என்றெல்லாம் இல்லை. திருமுழுக்கை நாம் கடவுளுடைய திருப்பெயருக்கு என்று தந்தை மைந்தர் தூய ஆவியாரை நான் விசுவாசிக்கிறேன் என்று அன்று முதல் அதை எடுக்கின்ற நாள் முன்பதாகவே சீடனாய் மாறி சீடத்துவத்துடைய பணி செய்ய வர வேண்டும். சீடத்துவம் என்பது அவரவருக்கான சிலுவையை, அன்றன்று வேண்டிய சிலுவையை அன்றன்று சுமப்பது. சிலுவை சுமப்பது என்பது பாடுகள் நிறைந்தது. சிலுவை சுமப்பது என்பது கஷ்டங்கள் நிறைந்தது. சிலுவை சுமப்பது என்பது துயரத்தின் பாதையிலே நடப்பது. சிலுவை சுமப்பது என்பது அவமானங்களை, அவச்சொற்களை ஏற்பது. சிலுவை சுமப்பது என்பது வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். வாழ்வது எனக்காக அல்ல, என் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், என் இறைவருக்காக வாழ்கிறேன் என்கின்ற இந்த சிந்தையோடு இனி முதற்கொண்டு இந்த திருமுழுக்கை நீங்களும் நானும் அணுகவும், இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளவும், இந்த திருமுழுக்கை அறிந்து கொள்ளவும், இந்த திருமுழுக்கிலே நம்மையே நாம் முழுக்காட்டி கொள்ள நாம் கடவுளின் கரத்திலே ஒப்பு கொடுக்க கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பு தெய்வமே, இந்த நாளின் அருளுரை தலைப்பின் சார்ந்த அருளுரையாக நாங்கள் கேட்க நீ தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மேலிருந்து பிறத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது மண்ணுலகிலிருந்து தாயின் கருவறையிலிருந்து பிறக்கின்ற அந்த கருவறையிலிருந்து பிறக்கின்ற பிறப்பை அல்ல, கப்பலுக்குள்ளிருந்து பிறக்கின்ற இன்னொரு கருவறையாக நோவாவுக்கு இந்த திருமுழுக்கை அடையாளப்படுத்தினீரே ஆண்டவரே. அப்படி கர்த்தருக்குள் பிறக்கிற பிறப்பு தான் திருமுழுக்கினுடைய வெளிப்பாடு என்பதை, கடவுளுக்குள் பிறக்கிற பிறப்பு தான் திருமுழுக்கினுடைய அடுத்த கட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் வரம் தந்தீர். அதற்காக நன்றி. அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் இங்கு வருகின்ற காலங்களில் இந்த திருமுழுக்கை புரிந்து இந்த திருமுழுக்கை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும், எடுக்கிறவர்களுக்கு வழிகாட்டவும், உற்சாகப்படுத்தும் வரம் தாரும். இயேசுவினுடையாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே. ஆமென், ஆமென்.